ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நான் உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துரத்தியடிக்க நான் உள்ளே வரலாமா? என்னை நீ உள்ளே அழைப்பாயா? இன்று உன்னை பார்ப்பதற்கு உன் வீடு தேடி வருகிறேன். என்னை பார்க்க வர முடியவில்லை என்ற ஏக்கம் உன்னில் வேண்டாம். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் கண்கூட பார்க்கின்றேன். ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆட்டி வைப்பது நான் தான். அதை உனக்கு உன்னை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்றேன். உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அது. அதில்தான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டுள்ளாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கப் போகிறது. அதை எதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ கண்டிப்பாக உணர்வாய். நீ என்னை சாயப்பா என்று அன்புடன் அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது. உன் கையை நான் இறுக பிடித்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன்? நீ என் குழந்தை, என் பிள்ளை. இனி என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும். என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ நிச்சயமாக பெறுவாய். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வைச் சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். எனவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவனாவான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் காக்கும். குணங்களற்ற பரிபூரணனான நிர்குணன் ஆனவன் நான். எனக்கு பெயர் கிடையாது, தங்கும் இடமும் கிடையாது. எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. ஆசிகள் வழங்குவதே என் தொழில். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் வழங்குகின்றேன். இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கமாகும். நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கின்றேன். நிம்மதியாக நித்திரை கொள். உனக்காக நான் இருக்கிறேன். முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கும். மலரும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கும். இழந்ததை நினைத்து வருந்தாதே. சாய் மீது நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறு ஒரு வடிவில் உன்னை தேடி வரும். காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட
அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாய்தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போகும்? உன்னுள் உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக மின்னப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. போனது போகட்டும். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். அதில் தவறு இல்லை. உறவுகளை ஒரு பொழுதும் வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயையாகும். எதுவும் நிரந்தரமில்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். கலங்காதே. எனக்காக காத்திரு. உனக்காக நான் என் துவாரகாவில் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகும். வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரத்தான் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் யாரும் இன்பத்தில் மனவலியை அனுபவிப்பதில்லை. அதனால் இன்பம் வரும்போது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை. என் பிள்ளையான நீ இரண்டுமே சமமாக பார். அனைத்தும் சரியாய் நடைபெறும். இனி நல்லதே நடக்கும். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணமாகும். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவன் அழிந்து போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான். தான் விரும்பும் அனைத்தையும் அடைத்தவனாவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுங்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை பின்தொடரும். அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கிறான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது. உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம். கலங்காதே, நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும். பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பட்டினியாக இருக்க வேண்டாம். இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும். கண்ணீரை துடை. மனதை ஊக்கப்படுத்து. தைரியமாக இரு. என் ஆலயத்திற்கு வா. உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சில பேர் உங்கள் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உங்களுக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள், உங்களுக்கு துரோகம் செய்தார்கள், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள்.
உங்கள் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள். அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை. எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீங்களும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டீர்கள். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உங்களிடத்தில் இருந்ததா என்று யோசித்து பாருங்கள். இப்போது உங்கள் பாதையில் நீங்கள் உங்கள் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உங்கள் தடயங்களால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உங்களை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடை போடுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உங்கள் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உங்களை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உங்களுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இறைவனிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உங்கள் பிடிவாத குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மாறுகிறதோ அன்று உங்களிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இந்த இறைவன் ஏற்றுவான். நீங்கள் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவீர்கள். மனதை உற்சாகப்படுத்து. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. காலம் உனது உயிராகும். அதை வீணாக்குவது உன்னை நீயே கொலை செய்வதற்கு ஒப்பாகும். ஒழுக்கமுள்ள மனிதன் பெருந்தன்மையும் மரியாதையும் கலந்த சொற்களையே பேசுவான். மனத்தினால் தீமையை மறப்பது மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் தீமையை விலக்கி அதனை அறிதல் வேண்டும். நன்மையை மனத்தினால் அங்கீகரித்தால் மட்டும் போதாது. அதனை பின்பற்றிட முயற்சியினால் ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்து அதனை அறிதல் வேண்டும். முயற்சி செய்கின்ற வரை நம் திறமை நமக்கே தெரியாமல் போய்விடும். முயற்சி செய். முயற்சி திருவினையாக்கும். எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன் விதியாலும் ஆசைகளாலும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், அனைத்தும் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவது இல்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. விழுந்தாலும் நீராக விழு என்று ஒரு பழமொழி உள்ளது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், இந்த உலகம் வலி நிறைந்தது என்பது அல்ல, அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது அவனால் சாத்தியமாகும் என்பதே ஆகும். உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது. உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னிடத்தில் இருந்து நானே நடத்தி வைக்கப் போகிறேன். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய். கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன் மனதை நான் அறிவேன். நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு. நான் கவனித்துக் கொள்கிறேன். உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன். இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன். நீ என்றிலிருந்து சாயே கதி எனவும் எல்லாமே என் சாய் பார்த்து கொள்வார் எனவும் என்மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்தே உனது வாழ்வின் அனைத்து சுக துக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன்.
உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க உன் சாயப்பாவாகிய நான் உன் இல்லம் தேடி வருவேன். இன்று கூட உன் கண்ணீரை துடைக்க உன் வீட்டிற்கு அணிலாய் வந்தேன். நீ உணவளிக்கவில்லை. என்னை அலட்சியம் செய்து என்னை விரட்டிவிட்டாய். எல்லா உயிரையும் நேசி. நான் என் உண்மையான உருவத்தில் வருவேன் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நான் உனக்காக எந்த ரூபத்திலும் வருவேன். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன். அதற்காகத்தான் உன் முன் தினமும் நான் பளிச்சென்று ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடமிருந்து சொற்ப உணவு அல்லது தட்சணை பெறுவதன் மூலம் உன் வினைகளை போக்க காத்திருக்கின்றேன். இதை புரிந்தவன் உடனுக்குடன் பலன் பெறுவான். செய்த தர்மம் தலை காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழிப்பறித்தாலும் நீ கொடுத்தது காத்து நிற்கும். அதுவும் உன்னிடமிருந்து பெறுவது இந்த சாயப்பா என்பதால் உனக்கான கிடைக்கவிருக்கும் பலன் கடுகளவு இருந்தாலும் அது ஒரு பனங்காய் அளவாக மாற்றி தருவேன். அசாத்தியம் என்று நினைக்கும் பல விஷயங்களையே சர்வ சாதாரணமாக சாத்தியமாக்கும் நான் நீ கேட்கும் சாத்தியமானவற்றை செய்ய மாட்டேனா என்ன? நீ கேட்ட அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளது. அதனால் உன் எண்ணங்கள் விரைவில் வண்ணங்களாகும். வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல்வாய். இலக்கும் விரைவில் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். கடைப்பிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் நிச்சயமாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் அது நசுக்கப்பட்டுவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என்மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக்கும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும். உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும். என் சொற்களை என்றும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். அனைத்தும் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. இன்பமோ துன்பமோ அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போதுதானே வலிக்காது, அடிபடாது என்று யோசித்தால் வாழ முடியுமா? அதை போலத்தான் துன்பம் காயப்படுத்தும் என்றும் தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு 2 முறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கிறது என்று. மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில். வெற்றிக்கனிகளை நிச்சயமாக நீ பறிப்பாய். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக காத்திருக்கின்றேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அது நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடிக்கின்றாய். உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. என் குழந்தையான உனக்காக சாயப்பா நான் உன் அனைத்து கர்மாக்களையும் தாங்குகின்றேன். நீ என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து. கஷ்டங்கள் தீரும் முன்னரே நீ அதை பொறுக்க முடியாமல் பாபாவே கைவிட்டு விட்டார், காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம். எந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட விடமாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். நம்பிக்கை வை. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் நான் உனக்காக செய்ய போகிறேன். பொறுமையுடன் காத்திரு. உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நான் உன்னை கைவிட மாட்டேன்.
நானே வழித்துணை எனவும் என்னையன்றி வேறெதுவும் அறியா குழந்தை நீ என்பதையும் நான் அறிவேன். நானே உலகம் என வாழும் என் குழந்தைக்கு நல்வாழ்க்கையை அமைப்பது எனது கடமை. உன்னைப் போல வாழ வேண்டும் என ஊரே உன்னை உதாரணமாக காட்டும் வண்ணம் உன்னை நான் வாழ வைப்பேன். உன் கஷ்டத்திலிருந்து என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். இதை காது கொடுத்து கேட்டுக்கொள். விரைவில் உன் கஷ்டம் அனைத்தும் தீரப்போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.